வணக்கம். இன்று மகளிர் தின விழா கொண்டாடிய டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதில் ஒரு உண்மை உள்ளது. என்ன உண்மை என்று சொன்னால், ஒரு முதல்வருக்கு 20%, அப்புறம் எம்எல்ஏ மந்திரி அவர்களுக்கு 10%, அப்படி 100 ரூபாயில் 30 ரூபாய் சென்றால், 100 கோடியில் 30 கோடி சென்றால், அதை வாங்காமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் மீண்டும் காமராஜர் ஆட்சிதான். இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய் சொல்வதை தீர ஆராய்ந்து பார்த்தால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா, சசிகலா அம்மையார், தினகரன், முக்கியமானவர்களும் எடப்பாடியார், ஓ பன்னீர்செல்வம், இப்படி அதிமுகவில் உள்ள வேலுமணி, இது போன்ற அமைச்சர்கள் இப்படி திரும்பினால், அறிவாலயம் பக்கம் திரும்பினால் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய சமூகம், இன்றைய ஒரு செய்தி, திருச்சி சிவா அவர்களுடைய அன்பு மகன் சூர்யா கே நேருவிடம் 1 லட்சம் கோடிக்கு மேல் இருக்கிறது என்று கூறுகிறார். அப்போது ஒரு அமைச்சரிடம் 1 லட்சம் கோடி என்றால் கிட்டத்தட்ட 55-60 ஆண்டுகள் திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது. அப்படி 234 தொகுதியிலும் ஒரு தொகுதிக்கு 2 பேர்களும் அதிமுகவும் திமுகவும் 50-50 என்று கணக்கு பண்ணா 234 லட்சம் கோடி இவர்களிடம் உள்ளது. ஒரு அமைச்சரிடம் 1 லட்சம் கோடி. அப்படி சசிகலாவிடம், ஜெயலலிதாவிடம், எல்லாரிடம் கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி பணம் உள்ளது. அதை லஞ்சமாக, லாவணியமாக பெறாமல் இருந்தால், மக்களுக்கு அதை சேருமானால், உண்மையாகவே தமிழ்நாடு வளம் பெறும். மீண்டும்